டாபிக் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அண்ட் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் நமக்கு வந்து இந்த 3 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய டாப்பிக்கில் இருந்து தான் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் டாப்பிக்கை சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பேசிக் தான். ஸோ எதெல்லாம் நமக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் அப்படின்றத வென் ஐ டேக் ஐ வில் சே. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு திங்கு வந்து நம்ம இந்த எனர்ஜி பவரோடு முடித்தோம் இல்லையா? தென் வி வில் டாக் அபவுட் த எலக்ட்ரிக் செல் அண்ட் பேட்ரிஸ். ஸோ எலக்ட்ரிக் செல் அண்ட் பேட்ரி அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கெமிக்கல் எனர்ஜி தான் இல்லையா? ஸோ எலக்ட்ரோலைசிஸ் தான் ஆப்வியஸ்லி இங்கே நடக்க போகுது. NaCl சொல்யூஷன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? நிறைய டைப் ஆஃப் இருக்குது. நம்ம எப்போவுமே கெமிஸ்ட்ரியில் NaCl தான் நம்ம படிப்போம். ஸோ வி வில் ஹாவ் 2 ராட் இல்லையா? ஒரு கேத்தோடு ஒரு ஆனோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் வைக்கும் போது தெர் வில் பி அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் விச் மேக்ஸ் கரண்ட் இல்லையா? இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இங்கே நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த செல்லோ இல்லை பேட்ரியோ என்ன பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்யூட்டில் அஸ் வி டிஸ்கஸ்ட் ஹியர் இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், எலக்ட்ரான் வந்து அந்த புஷ் ஆல்வேஸ் இட் வில் மெயின்டைன் தட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ EMF அப்படின்றது நம்ம இட் மெயின்டைன்ஸ் தட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செல்லு இல்லை பேட்ரி தான். ஸோ செல் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ். பேட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ், ரைட்? பேட்ரி அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் செல்ஸை தான் நம்ம பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். காம்பினேஷன் ஆஃப் செல், ரைட்? காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் இஸ் நத்திங் பட் பேட்ரி. சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து வி ஹாவ் டு மெயின்டைன், அவ்வளோதான், ரைட்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, தெர் ஷுட் பி கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த ஸ்டெடி கரண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். டு மெயின்டைன், ரைட்? டு மெயின்டைன் ஸ்டெடி கரண்ட், அதாவது எப்போவுமே அந்த கரண்ட் இருக்கும், அதுதான். To maintain steady current, we need cell or battery or simply we say EMF, ரைட்டா? ஸோ அப்போ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து 5 வோல்ட் ஒரு செல் இருக்குது அப்படின்னா, இது என்ன, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வோல்டேஜ் தான் which is nothing but work done by charge. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 5 ஜூல் பர் கூலும் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 5 ஜூல் ஆஃப் ஒர்க் டன் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் 5 வோல்டேஜ் அப்படின்றதுக்கான அர்த்தம். சரி? அப்போது ஒவ்வொரு சார்ஜுக்கும் நம்ம 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஓகே, எனர்ஜி அதான் இப்போ நம்ம பெட்ரோல் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? அதுதான். ஸோ அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும்போது அது வில் மூவ் த்ரூ த சர்க்யூட். இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஸோ செல்லோ பேட்ரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கெமிக்கல் எனர்ஜி வந்து இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதெல்லாம் ஒரு கொஷின்லாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் தே ஹவ் கிவன், ரைட்? ஸோ கெமிக்கல் எனர்ஜி வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான், ரைட்? இது ரெண்டுமே அது காமன் டேர்ம் தான். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம்னா யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி ஆர் செட் டு பி ஸோ காம்பினேஷன் ஆஃப் செல்ஸை வந்து நம்ம பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா டு மெயின்டைன் த ஸ்டெடி கரண்ட், ரைட்? இப்போது அதுதான் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ 5 வோல்ட் 10 வோல்ட் 9 வோல்ட் அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜஸ்க்கும் நம்ம வந்து அவ்வளோ எனர்ஜிஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ பொட்டென்ஷியல் அப்படின்னாவே ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது ஒர்க் அதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல், சார்ஜினுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும். அப்போது ஒவ்வொரு சார்ஜ்லேயும் 9 வோல்ட் அப்படின்னா 9 ஜூல் வந்து நம்ம ஒவ்வொரு சார்ஜ்லேயும் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. and they have given some different types of cells அப்படின்னு ஒவ்வொரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான். ஸோ இதிலிருந்தெல்லாம் கேள்வி வராது, பட் ஜஸ்ட் தி அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேவா? நெக்ஸ்ட் we will move to the electromotive force and internal resistance அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்ம பேசணும் இல்லையா அந்த EMF இது. ஸோ இதுதான் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். EMF அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். So first thing you must understand electromotive force அப்படின்னா you must remember it is not a force, ரைட்? இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது,
இது என்ன பண்ணுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி it maintains potential difference. 1 minute. Sorry, on call. Right, so என்ன அப்படின்னா it maintains potential difference. ஏன் potential difference மெயின்டைன் பண்ணுது? அந்த எலக்ட்ரானை வந்து கான்ஸ்டண்ட்டாக சார்ஜ் கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரானை வந்து அந்த சர்க்யூட்டில் வந்து எப்போவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல எப்போவுமே வந்து சார்ஜஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சர்க்யூட்டு பாருங்கள். ஸோ இந்த சர்க்யூட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பேட்ரி இது, ஓகேவா? ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது, ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது, ரைட்டா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, திஸ் இஸ் வெரி கிளியர் இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், ரைட்? ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம இந்த இடத்துலையும் பேசுகிறோம். அண்ட் என்னுடைய சர்க்யூட்டுடைய கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், எலக்ட்ரானுடைய மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சார்ஜுக்கும் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான், ரைட்? ஒவ்வொரு சார்ஜுக்கும் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அஃப்கோர்ஸ் அந்த பேட்டரியிலேருந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் க்ரியேட் பண்ணுது, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அந்த எலக்ட்ரானை வந்து மூவ் பண்ணுது, அதில் டவுட்டே இல்லை. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ தேர்ஃபோர் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் Q டைம்ஸ் E. ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஒவ்வொரு சார்ஜுக்கு மேலேயும் நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா Q டைம்ஸ் E. ஸோ Q அப்படின்றது சார்ஜ் அண்ட் E அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேட்ரி, ரைட்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேட்ரி. இட் மேபி 1 volt 2 volt 3 5 6 7 அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு லெவல், ரைட்? ஸோ இஎம்எஃப் உடைய வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக மாறும். இப்போ நம்ம வந்து 5 volt அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து 5 joules per coulomb அப்படின்னு நம்ம பேசணும். இப்போ வந்து 10 volt அப்படின்னா 10 joule per coulomb. அப்போ பேட்டரியினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய எனர்ஜி வந்து ஒவ்வொரு சார்ஜுக்கும் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போது என்னுடைய ஃபோர்ஸும் வந்து ஆப்வியஸ்லி வேரி ஆகிட்டே இருக்க போகுது, ரைட்? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த செல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வருவார். அவர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இது எல்லா செல்லுலேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பற்றி சூஃபர் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்ம எப்படி இந்த செல்லோ இல்லை பேட்டரியை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, செல் அப்படின்றத வந்து ஒரு 2 டெர்மினலோடு முடிச்சிருப்போம். ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவாக இருக்கும். இதே வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், பிகாஸ் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செல். ஸோ இதுலேயுமே வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், இதுலேயுமே வந்து நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இது வந்து நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம். அப்போ பேட்டரின்னு சொல்லும்போது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் தான், ரைட்டா? இங்கே பாருங்கள், இதில் 3 செல் இருக்குது. ஸோ வி சே திஸ் இஸ் பேட்டரி, அவ்வளோதான். அப்போது இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் நம்ம சோஃபார் பார்த்த ஒரு டயக்ராம். ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லு வந்து இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த எக்ஸாக்ட் பிக்சர் ஆஃப் செல். இப்போ இதை வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பேட்டரி, இது இன்னொரு பேட்டரி, இது 3வது பேட்டரி. ஸோ நெகட்டிவ் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். ஸோ இங்கே மாதிரி தான். ஸோ இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓவரால் பேசணும் அப்படின்னா இந்த சைடு பாசிட்டிவும் இந்த சைடு நெகட்டிவும். இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 2 இடத்துலையுமே நம்ம ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணியிருக்கோம், ரைட்? இந்த ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணியிருப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா, இது ஒவ்வொரு செல்லுலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஓகே, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து controls the flow of
charges or controls current. அவ்வளோதான். இது வந்து அந்த கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ரைட். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா செல்லுலையுமே இருக்கும். நமக்கு ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஐடியல் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஐடியல் பேட்ரி அப்படின்னா அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 அப்படின்னு அர்த்தம், ரைட். அது என்ன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, ரைட். ஸோ என்ன அப்படின்னா, அந்த ஐடியல் பேட்ரி இல்லை ஐடியல் செல் அப்படின்றது வந்து இனிஷியலாகவே வந்து இல்லாத ஒரு விஷயந்தான். ஐடியல் அப்படின்னாவே வந்து அது இல்லை, சப்போஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு விஷயந்தான் அந்த ஐடியல் அப்படின்றத நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வில் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அப்போ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னா இட் ஆக்ட்ஸ் லைக் ரெசிஸ்டன்ஸ் இன் அ பேட்ரி இல்லை இன் அ செல்லு. அப்போது செல்லுலேயோ இல்லை பேட்ரிலேயோ இன்பில்டாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பொதுவாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத என்ன சொல்லுவோம், அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த எலக்ட்ரான் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேலை, இல்லையா. இப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் மூவ் ஆகும். லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா சார்ஜஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பே இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகும். அப்போது ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு பேட்டரிலையும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ளோவை வந்து கம்மி பண்ணும். இப்போது என்கிட்ட வந்து ஒரு செல்லோ இல்லை ஒரு பேட்டரியோ இருக்குது. அந்த செல்லில் வந்து இன்பில்டாக ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும், கரண்ட் இருக்காது. அப்போது அந்த இடத்துல செல்லுக்கான யூசேஜே கிடையாது. அப்போது இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து ரைட் வேல்யூ வில் பி வெரி லெஸ். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சப்போஸ் அது அதிகமாச்சுன்னா அங்கே எலக்ட்ரான் மூமெண்ட்டே இருக்காது, அதுலேருந்து பவரே வராது. அப்போ என்ன பண்ணும், எந்த எலக்ட்ரானையும் மூவ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு செல்லுலேயோ இல்லை ஒரு பேட்ரிலேயோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் அங்கே சப்ளையே போகும். புரியுதா? அது என்னன்றதை இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிளில் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இது எடுத்தது புரியுதா? Yes, sir. Everyone? Sir, why do we have to add like resistors in the circuit, sir? Where, ma? Like in that diagram? No. I'm not adding. Okay. I'm not adding. That is the real structure of cell and battery. Oh, the structure of the cell and battery. Yeah, this is the structure. Yeah. And what do the resistors do to the structure of cell and battery? Yeah. That is my next topic. Oh, okay, sir. Right? So this is the structure. So far வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலோட முடிச்சிருப்போம். பட் த ரியல் திங் இஸ், எனக்கு அந்த பேட்டரிக்குள்ளேயும் அந்த செல்லுக்குள்ளேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் which controls the flow of charge. We will see now. Right. So internal resistance உடைய ஒரு முக்கியமான ரோல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். See, when you see that blue color, அந்த EMF E அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை கம்பைன் பண்ணது தான் V அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ சாரி, அதை மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு பேட்ரி. அந்த V அப்படின்றது என்னென்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லேயும் அந்த பொட்டன்ஷியல் ட்ராப்பை வந்து இருக்கும். நவ் ஐ வில் சே ஓகே, ரைட். சரி, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். What is this? Tap. Sir, water tap, sir. Okay. Somewhat I'm good in drawing. Okay. So this is water tap. Okay. Right. So water tap. So இங்கே என்ன நடக்குது, நான் வந்து water tap which mean அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். So when I open, what happens?
Sir, water flow. Water flows. Water will be flow, sir. யா ரைட், வாட்டர் வில் கம் அவுட். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ நீட் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வுட்டை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வுட்டு இன்சர்ட் பண்ணும்போது இவ்வளோ தண்ணி வந்தது. இப்போ இந்த தண்ணியுடைய லெவல் வந்து குறைஞ்சிட்டோம், ஆமாவா? Yes, sir. You Yes, just sir. see that water and that the inserting object. Now I am increasing the width of this object. So again what So happens? water will only flow to that small hole, sir. Left. Yes. So here there won't be any water. Again what I am doing, I am going to increase the size. Okay, again I am increasing. Now what happens? The Very water level will tiny. decrease. Yes, a very tiny hole water will flow to, sir. So in a very small gap the water will come out. This is the gap we have, right? So here the water comes out. So now you say, what is the role of this wood? Increasing the pressure. Then any other answer? It will resist the flow of water, sir. It resists the flow of water. Right, so it controls அப்படின்னு சொல்லலாமா? It Yes, sir. controls the flow of water. கரெக்டா? ஸோ இப்போ இந்த டேப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதிலிருந்து வரக்கூடிய கண்ட்ரோல் விச் மீன் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த டேப்பில் தண்ணி வர்ற மாதிரி இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட், அதாவது அந்த ஃபோர்ஸ் தான் விச் கிவ்ஸ் த ஃபோர்ஸ் டு த சார்ஜ், ரைட்? அப்போ இப்போ இந்த டயக்ராமை இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யூ வில் கம் டு நோ, ரைட்? ஸோ இது வந்து ஈன்றது அந்த இஎம்எஃப் அண்ட் அதில் இருக்கிற அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர், ரைட்? அதில் இருக்கக்கூடிய இந்த பொட்டென்ஷியல் ட்ராப்பு தான் வி. ஸோ பொதுவாக நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்கிட்ட வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது, ரைட்? ஒரு சர்க்கியூட், லெட் மீ ட்ரா அபவ். என்கிட்ட வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பல்பை கனெக்ட் பண்ணுறேன். லெட் அஸ் சே திஸ் இஸ் கீ அண்ட் விச் இஸ் க்ளோஸ்டு ஒன். ஸோ என்னுடைய ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து இப்படி இருக்கும், கரெக்டாக? ஆன்டி கிளாக் வைஸ், ஆமாம் தானே? அப்போது இங்கே என்ன ஆகுது? எஸ்மா, எஸ் ஆர் நோ? Yes, sir. ஸோ திஸ் இஸ் மை ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு இதிலேருந்து கரண்ட்டு தான் வருது. அப்படியே அந்த கரண்ட் விச் இஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படியே வந்து இந்த பல்பில் வந்ததும் பல்பு வந்து க்ளோ ஆகும். அப்படியே இந்த சர்க்கியூட்டில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது கம்ப்ளீட்டாக விச் மீன் கான்ஸ்டண்ட்டாக ரொட்டேட் ஆகிறதுக்கு தான் இவருடைய ரோல், கரெக்டாக? இஎம்எஃப் விச் மெயின்டைன் ஸ்பீடி, ஆமாம் தானே? அதான் அந்த பெட்ரோல் பங்க்கு, பைக் இருக்குது, பெட்ரோல் போடுறாங்க, அப்படியே ஒரு ரவுண்டு வருது, மறுபடியும் பெட்ரோல் போடுறாங்க, மறுபடியும் ரவுண்டு வருது, பெட்ரோல் போடுறாங்க, ரவுண்டு வருது. ஸோ அதுதான் நான் சொன்னேன் 5 வோல்ட் அப்படின்னா 5 ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? எஸ் எஸ் சார். Yes, sir. ஸோ அதுதான். அப்போ இந்த இடத்துலையும் எனக்கு இந்த மாதிரி செல் இருக்குது, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதிலேருந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்வியஸ்லி கரண்ட்டு தான். ஸோ அந்த விச் மீன் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ அந்த சார்ஜஸ் வந்து அப்படியே வருது. இருங்க நான் கலர் மாற்றிடுறேன், ரைட்? ஸோ இது அப்படியே வருது, ரைட்? டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ இங்கே வந்ததுமே இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆர் வி கேன் சே தட் இஸ் பல்புனே வச்சுக்கலாம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இங்கே கரண்ட் வரும்போது ஆப்வியஸ்லி
there will be potential drop V. ஆமா தானே? Yes, sir. ரைட். அண்ட் அகெயின் போகும்போது இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும், அதுவும் V. ஆமாவா? ஏன் இங்கே பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது? ஏன்னா இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எஸ் சார் நோ? Yes, sir. ரைட். ஸோ இதுதான் இங்கே நடக்கும். இப்போ எப்படின்னா ஐ கேன் சே தட் இன் அ வெரி சிம்பிள் மேனர், ரைட்? இஎம்எஃப் அப்படின்றது வந்து அந்த டோட்டல் செல்லினுடைய வேல்யூ. அதாவது இது 5 வோல்ட்டுப்பா. 5 வோல்ட் அப்படின்னா அந்த மொத்த 5 வோல்ட்டும் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல்னால் அந்த பல்பில் இருந்து, அதாவது அந்த செல்லில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் மற்ற ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம எக்ஸ்டர்னல் சொல்லுவோம். ரைட். அப்போது இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த வெளியில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த பொட்டன்ஷியல் ட்ராப்பு ப்ளஸ் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப்பு. யாருக்கு இது புரியல? So what does a voltmeter do, sir, with that 5 volts? This is not voltmeter. Oh, that 5 volts, what is it, sir? Next. This one? Yes, sir, that 5 volts. No, this is the value of a battery. Value of the battery. So the Yes. value of the battery is 5 volts. Okay, sir. Yeah. See, if No, sir, you put that 5 volts near that V symbol, sir, near that like blue thing, and that's why I got confused, sir. okay. No. Because in the textbook it said voltmeter, sir, that's why. That is voltmeter. Now I am not talking about that. Oh, okay, sir. I will come to that. Right? So cell or battery. So I am explaining again. 5 volt battery அப்படின்னா it means 5 joule will be given to each charge. அவ்வளோதான். Which mean energy. Okay, right. So coming to this topic. So EMF அப்படின்றது வந்து அந்த 5 volt தான். EMF which is equal to என்னது? இப்போது எனக்கு இங்கே இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். ரைட். இது வந்து அந்த பேட்ரி 5 வோல்ட்டு, இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே வந்து அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரைட். திஸ் இஸ் த மூமெண்ட். இப்போ என்னாகும்? இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம வந்து அந்த செல் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த செல்லுக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த 5 வோல்ட்டுமே மொத்தமாக இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு வராது. ஏன்னா இன்பில்டாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதில் இருக்குது. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இதில் கொஞ்சம் பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து இருக்கும். அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் இருக்குது. அப்போது இதில் வந்து கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் வந்து இருக்கும். வோல்டேஜ் ட்ராப்னா இந்த I அண்ட் இந்த R விச் இஸ் ஈக்குவல் டு அந்த V. ஓகேவா? அப்போ இதில் பொட்டன்ஷியல் ட்ராப் கொஞ்சம் இருக்கும். பொட்டன்ஷியல் ட்ராப்னா இந்த 5 வோல்ட்டில் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 1 வோல்ட் எடுத்துக்குதுன்னு வச்சுப்போம். மிச்சம் இருக்கக்கூடிய 4 வோல்ட் தான் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு வரும். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? Yes, sir. இப்போது இதை இன்னும் சிம்பிளாக இன்னொரு விதத்தில் நம்ம சொல்ல முயற்சி பண்ணலாம். இப்போது இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எதுனா ஒரு 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 லைக் இப்போ லைசன்ஸு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நீ வந்து ஒரு கார் டிரைவிங் போகிறீங்க. கார் டிரைவிங்க்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ கிளாஸஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் டிரைவிங்க்கு போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு 5000 வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக போகிறீங்க. 5000 வாங்குறாங்கன்னா அந்த 5000 மொத்தமாக உங்களுடைய லைசன்ஸுக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன ஆகும்? மொத்தமாக லைசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2000 ரூபாய் தான் ஆகும். மிச்சம் இருக்கிற 3000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் போகும்? உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அந்த டீமுக்கு போகும், அங்கே இருக்கிற ஆர்டிஓக்கு போகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் ஆகும். கரெக்டாக? ஆமாம் தானே? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? ஸோ மிச்சம் இருக்கிறது தான் உங்களுடைய அந்த அது கவர்மெண்ட்டுக்கு போகிறது கொஞ்சம் தான். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் வந்து கமிஷன் வாங்கிப்பாங்க.
ரைட், அதுதான் இங்கே நடக்கும். இப்போது இந்த செல்லில் வந்து 5 வோல்ட் அப்படின்னா அந்த 5 வோல்ட் மொத்தமாக ஒரு இடத்துக்கு போகாது. அதுக்கு முன்னாடி அந்த செல்லுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் ட்ராப் இருக்கும். அப்போ அந்த கொஞ்சம் ட்ராப் போயிட்ட பிறகு மிச்சம் இருக்கிறது தான் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் அதிகமான வோல்டேஜ் வந்து போகும். ஸோ தட் இட் ஒர்க்ஸ் வெரி வெல். புரியுதா? Yes, sir. No, sir. எனி டவுட்? ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கான்செப்டில் எதனா டவுட் இருக்கா? Sir, no, sir. நோ, இல்லையா? இப்போ நம்ம புக்கில் இருக்கிற டயக்ராம் பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ டிவைஸ் டு மெஷர் த வோல்டேஜ், அவ்வளோதான். ரைட். இப்போ அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஏல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு, ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அந்த பேட்டரியுடைய வேல்யூ வந்து எவ்வளோ, அந்த செல்லுடைய வேல்யூ வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். மல்டிமீட்டர்னு வி ஹேவ் ஒன் டிவைஸ் அண்ட் தெர் வில் பி 2 டெர்மினல். ரைட். அந்த 2 டெர்மினல் அந்த செல்லுடைய ஒவ்வொரு எட்ஜில் வைக்கும்போது அந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்றது அந்த மல்டிமீட்டரில் வி கேன் சி ஜஸ்ட் டு மெஷர் த வோல்டேஜ் இன் செல், அவ்வளோதான். அடுத்து இந்த என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள். அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், வோல்ட் மீட்டரை நம்ம எப்போவுமே பேரலில் தான் கனெக்ட் பண்ணணும். அம்மீட்டரை எப்போவுமே சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். இது ரூல். சப்போஸ் இதை நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா அம்மீட்டரும் ஒர்க் ஆகாது, வோல்ட் மீட்டரும் ஒர்க் ஆகாது. வோல்ட் மீட்டர் ஷுட் பி இன் பேரலல், அம்மீட்டர் ஷுட் பி கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, ஆல்வேஸ் when you construct any circuit. அப்போது இந்த V அப்படின்றது வந்து பொட்டென்ஷியல் ட்ராப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்போ அந்த R அப்படின்றது பியில் இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து ஒரு பல்பாக இருக்கலாம், ரைட், இல்லை வந்து வாட்சாக இருக்கலாம், வாட் எவர் த டிவைசஸ். ஸோ அதுதான் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கேபிட்டல் R யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த செல்லுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு ஸ்மால் r, அதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ்டர்னலில் எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தே ஆடட் வோல்டேஜ், சாரி வோல்ட் மீட்டர், அவ்வளோதான். அண்டர்ஸ்டுட்? எஸ். Yes, sir. ஸோ இப்போது கம்மிங் டு த டாபிக். ஸோ நம்ம என்ன சொன்னோம், இந்த 5 வோல்ட்டு ஈக்குவல் டு 1 வோல்ட்டு ப்ளஸ் 4 வோல்ட், கரெக்டா? இந்த 5 வோல்ட் அப்படின்றது என்ன, அந்த செல்லு இஎம்எஃப். 1 வோல்ட் எங்கே இருக்குது? 1 வோல்ட் எங்கே இருக்குது? 1 வோல்ட் எங்கே இருக்குது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர். புரியுதா? 4 வோல்ட் எங்கே இருக்குது? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர். டவுட் இருக்கா இதில்? நோ சார். எனி டவுட் இல்லை இல்லையா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர் திங் யூ வில் சால்வ், அது நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ரைட், வாட் யூ கேன் டூ, நீங்கள் வந்து இந்த கேபிட்டல் ஐஆர் இருக்குல்லையே அதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ தட் பிகம்ஸ் அஸ் நெகட்டிவ். ஸோ இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். எனக்கு ஆர் மட்டும் வேணும். ஸோ இஎம்எஃப் மைனஸ் ஐஆர் டிவைடட் பை ஐ which is equal to R. இது வந்து internal resistance மட்டும் வேணும்னா you can use this. சரியா? and they may ask, suppose இது புரியுதா? இதெல்லாம் டவுட் இருக்கா? any doubt here? No sir. no இல்லையா? ரைட். சப்போஸ் எனக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் வந்து வெளியே வருது, ரைட்? So மேக்ஸிமம். what's the difference between capital I small r and capital I capital R? yeah, see, this they both are potential drop da. Potential drop. Yeah. This small r and capital I represents potential drop in the internal resistance, small Potential drop in the internal resistance which is inbuilt in the cell, Okay, sir. right? and this IR is nothing but the external resistance, which mean the object which you are connecting, it may be bulb, it may be any devices. Oh, okay, sir.
right? So their potential drop is capital R, and I is the common one which is coming out from the cell. Understood? Yes, sir. Yeah. So this is it. So they have given some small derivation. It will be very useful and very easy to. So இதை நான் இங்கேயே சொல்லிட்டேன். இப்போ internal resistance அப்படின்னா this is the internal resistance we have, right? If they are asking you to find the internal resistance, you can use this one, right? That's it. இதில் yeah. So is it because the formula V equals to IR? Yeah, of course. And we will include the next step. இது வந்து ஒரு ஃபார்முலா, ரைட்? சப்போஸ் சார் எனக்கு கொஷினில் வந்து கரண்ட்டே கொடுக்கல சார், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் மை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் அனதர் மெத்தட் வேர் யூ கேன் ஃபாலோ. நவ் ஐ வில் சே தட். எனக்கு கரண்ட்டு கொடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரண்ட் இருக்கும்போது, இஃப் ஐ is present, use this one to find the internal resistance. Suppose எனக்கு I கொடுக்கல அப்படின்னா, இந்த internal resistance IR which is equal to EMF, right? நான் சொல்கிறேன், wait, and capital IR. So இந்த equation தான் எழுதியிருக்கேன், ரைட்டா? ஸோ இது divided by, and V equal to IR அப்படின்றது உங்களுக்கே தெரியும், IR divided by V. ஸோ ஐ கேன்சல் ஆகிடும், பிகாஸ் எனக்கு சர்க்கியூட்டில் கரண்ட்டு கிடையாது, ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஐஆர்னு இருக்குல்ல, எனக்கு தான் கரண்ட் இல்லையே. ஸோ யூ நோ நீட் டு ரெப்ரசன்ட் திஸ், யூ கேன் ரெப்ரசன்ட் தட் அஸ் வி. அப்போது ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் மைனஸ் வி பை வி அண்ட் கேபிட்டல் ஆர். திஸ் இஸ் another formula to find internal resistance when there is no current in the given data. Understood? Yes, sir. Yes, sir. Any doubt? No doubt, Ilya? No, sir. Right. So remember these two formulas. When current is present, you can use this one. When there is no current, you can use this formula to find the internal resistance. Okay, va? Yes, sir. Right. Yes, So sir. this is it. So next வந்து we have a combination of cell, right? Combination of cell வந்து it's very simple, and இதுக்கு endல வந்து they have given that power equal to VI. So that one you can understand, right? So EMF which is equal to V times V plus IR, and they have substituting and they are finding the power equal to I square R and V square by R after substituting the Ohms law. You know, right? And there will be no confusion. And as I said, internal resistance should be very small to get the maximum output from a cell, as I said before, right? See, I have mentioned in the left hand side bottom value, right? Value of the internal resistance should be very less to get the maximum output. Don't forget that. Shall we move to the next one? Yes, sir. Right. Cells, when it is connected in series and when it is connected in parallel, what happens? Very simple one. So இங்கேயே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், இந்த டயக்ராம்லேயே பாருங்களேன், right? You can see this is combination of cell which represents what? Combination of cell, Battery. right? So இதில் வந்து we will just compare both the, when it is connected in series what happens, which mean என்னுடைய அவுட்புட் கரண்ட் வந்து எப்படி இருக்கும். இதே பேரலில் கனெக்ட் பண்ணும்போது என்னுடைய அவுட்புட் கரண்ட் வந்து எப்படி இருக்கும். ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, ரைட்டா? ஸோ என்ன சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்லேருந்து we can understand we have 4 batteries. ஸோ ஒரு பேட்டரினுடைய நெகட்டிவ் டெர்மினலை இன்னொரு பேட்டரியுடைய பாசிட்டிவ் டெர்மினலில் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்குது. ஸோ we say this is a series combination.
ரைட்டா? ஸோ இதில் வெரி சிம்பிள் ஒன், நமக்கு தெரிஞ்ச அதே ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே மறுபடியும் சொல்ல போகிறேன். சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம கெப்பாசிட்டர்லேயும் சரி அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டர்லேயும் சரி, சீரீஸ் அப்படின்னாவே வந்து கரண்ட்டு சார்ஜஸ் வந்து சேம் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ பொதுவாக இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜும் இருக்குது ப்ளஸ் எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ அப்போ என்னுடைய கரண்ட் எப்படி இருக்கும்? ஜென்ரலாக ஃப்ரம் ஹோம்ஸில் V ஈக்குவல் டு IR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ I ஈக்குவல் டு V/R அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிகாஸ் அவர் மெயின் ரோல், என்னுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னா, இந்த செல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த பர்பஸ் ஃபார் கனெக்ஷன் என்ன? சீரீஸுக்கும் சரி பேரலலுக்கும் சரி என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எனக்கு அவுட்புட் எப்படி இருக்கும், அவுட்புட்ன்றது அந்த கரண்ட் எப்படி இருக்கும். பேரலில் கனெக்ட் பண்ணால் எனக்கு கரண்ட் எப்படி இருக்க போகுது. ஸோ அவர் மெயின் ரோல் என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் த கரண்ட் when it is connected in series and when it is connected in parallel. So current தான் வேணும். So I equal to V/R. V is nothing but the potential difference. Of course that is nothing but the EMF இல்லையா? So EMF வந்து will maintain the potential difference அப்படின்னு சொன்னோம். So we can say EMF is equal to potential difference. அதில் டவுட்டே இல்லை, ரைட்டா? ரைட், EMF is nothing but the potential difference. So இப்போ இங்கே கரண்ட் எனக்கு வேணும், I equal to V/R. ரைட், சின்ஸ் எனக்கு நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ரைட், எனக்கு நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் நமக்கு என்ன தெளிவாக தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரீஸில் கரண்ட் சார்ஜ் சேம்னு தெரியும், வோல்டேஜ் வந்து டிஃபரெண்ட்டுன்னு தெரியும். அப்போ இங்கே I equal to V/R. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது எனக்கு வந்து இந்த வோல்டேஜ் வந்து V1, V2, V3, V4. ஆமாவா? இதில் எதுனா டவுட் இருக்கா? தூங்குறீங்களா? ஒரே ப்ராசஸ் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். சீரீஸில் கரண்ட்டு சேமு, ரெசிஸ்டர்னா, கெப்பாசிட்டர்னா சார்ஜ் சேமு, இங்கேயும் அதே தான் சொல்ல போகிறோம். கரண்ட்டு சேமு, அந்த 3 இடத்துலையுமே ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு, செல்லு, எல்லா இடத்துலையுமே சீரீஸில் வந்து வோல்டேஜ் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம அதே தான் சொல்ல போகிறோம், செல்லு. அண்ட் ஐ ஆல்சோ செட் தட் EMF which is equal to V அப்படின்னு, பிகாஸ் EMF வந்து மெயின்டைன்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். யூ மஸ்ட் ரிமெம்பர் இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா V1 + V2 + V3 + V4 டிவைடட் பை இது என்னது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் அ செல்லு. என்னென்ன இருக்குது? எனக்கு ஒவ்வொரு பேட்டரியிலும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரைட். 4 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? அப்போது 4 டைம்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ சப்போஸ் இஃப் இட் இஸ் n நம்பர் ஆஃப் செல்ஸ், ரைட், கணக்கே இல்லை, நிறைய செல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி சொல்லலாம்? I equal to அதே V/R தான், பட் திஸ் இஸ் டோட்டல் அந்த பேட்ரி ப்ளஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் அ சர்க்யூட். அப்போ எப்படி சொல்லலாம்? EMF which is equal to V தான். ஸோ n டைம்ஸ் ஆஃப் V போடு, இல்லைனா n டைம்ஸ் ஆஃப் E அப்படின்னு போட்டுக்கலாம், டிவைடட் பை n டைம்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இஃப் இட் இஸ் லைக் இது வந்து ஒரு 5 ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா n டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே n டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை, பிகாஸ் we can add all the internal resistance and we get a single resistance தான், ரைட்டா? So they are including only R. So this is the total resistance in a circuit. அப்போ n EMF divided by n times of R அப்படின்றது internal resistance, total internal resistance plus n times of capital R அப்படின்றது total external resistance, right? இப்போ இந்த சர்க்யூட்டில் since we have only one external resistance, ஸோ அதை வந்து வெறுமனே n அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். இதில் எதனா டவுட் இருக்கா? நோட்டட். ஸோ இது வரைக்கும் இப்போ நான் கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இங்கே பேரலல் காம்பினேஷனுக்கு வருவோம். இப்போ இந்த பேரலல் காம்பினேஷனை பாருங்களேன்.
இன் parallel அதே தான் இப்போ சொல்லுங்கள் எனக்கு parallel கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரிமைன்ஸ் சேம் கரெக்டாக Yes, sir. ரைட் இந்த இடத்துலையும் அதே தான் கண்டுபிடிக்க போகிறேன் என்னுடைய கரண்ட் எப்படி இருக்க போகுது கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு அதே V/R தான் அதாவது டோட்டல் இஎம்எஃப் டிவைடட் பை டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் கனெக்டட் இன் parallel என்னுடைய இஎம்எஃப் வந்து சேம் ஸோ வெறுமனே ஒரு இ தான் ரைட் பட் எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு செல்லுலையும் parallel கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி எடுக்கலாம் since it is connected in parallel so நம்ம என்ன சொல்லலாம் 1/Rp which is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3 அப்போ இது எப்படி வரும் 3/R அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா ஆமாவா இல்லையா ரைட் அப்போ this can be written like if it is n number of cell n/R அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் தானே Yes, sir. ரைட் ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்போ 1/Rp equal to n/R ஸோ தேர்ஃபோர் Rp அப்படின்றது என்ன R/n கரெக்டா R/n ரைட் R/n ஸோ இது வந்து அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ரைட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் when it is connected in parallel then இது நல்லா கவனிங்களா இந்த சர்க்கியூட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அண்ட் தென் இட் இஸ் கனெக்டட் வித் த அவுட்புட் ஸோ இதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன சர்க்கியூட்டாகவும் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கும் கரெக்டாக அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீரீஸில் தானே இருக்குது ஸோ R/n ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இதில் எதனா டவுட் இருக்கா No, sir. if you have doubt kindly say Sir, what is n? n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் எத்தனை செல் இருக்குமோ அது இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து n டைம்ஸ் ஆர் போட்டோம் இல்லையா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 100 செல் இருக்குன்னா 100 செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா இந்த இடத்துல வந்து எனக்கு அதே மாதிரி 100 செல் இருக்குன்னா அந்த 100 செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து parallel காம்பினேஷன் அப்படின்றதுனால R/n அப்படின்னு இருக்கு சீரீஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே பாருங்கள் சீரீஸு அப்படின்றத நான் போடலை இது எப்படி வரும் அப்படின்னா RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அப்படின்னு வரும் இஃப் இட் இஸ் n நம்பர் ஆஃப் செல் வந்து n டைம்ஸ் ஆஃப் Rன்னு சொல்லுவோம் So, எஸ் small r and capital R mean internal resistance and external resistance, right? எஸ் Oh, okay, sir. ரைட் ஸோ Other than திஸ் that, no doubt, sir. சாரிம்மா Other than that, no ஓகே doubt, ஓகே sir. ஓகே ஓகே குட் 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 ரைட் ஸோ திஸ் இஸ் இட் அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்னும் மாற்றலாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இஎம்எஃப் பை ஆர் ரைட் எல்சிஎம் எடுக்கிறேன் ப்ளஸ் என்ஆர் டிவைடட் பை என்னு வரும் திஸ் கேன் பி ரிட்டன் லைக் என் இஎம்எஃப் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் என்ஆர் இதுதான் இப்போ கரண்ட் இதில் எதனா டவுட் இருக்கா No, sir. எனி டவுட் No, sir. ரைட் அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கிற கரண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் ஓகேவா இதுதான் இதில் இருக்கிற கரண்ட் இப்போது இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 விதமான கேசஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு பேட்ரியுடைய அந்த அவுட்புட் வந்து அந்த செல்லுலேயோ இல்லை அந்த பேட்ரியிலையோ இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் அப்படின்னு இப்போ அதை தான் ரைட் இப்போ அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் சப்போஸ் என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட கம்மியாக இருந்தால் என்னுடைய அவுட்புட் கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருந்தால் என்னுடைய கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இஃப் ஆர் இஸ் லெஸ் தென் ஆர் நான் வந்து இந்த ஸ்மால் ஆர் வந்து லெஸ்ன்னு சொல்லிட்டேன் கேபிட்டல் ஆரை விட அப்போ இதை வந்து நான் நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் என் இஎம்எஃப்
பை ஆர் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் எனக்கு ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா நான் இதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ என் இஎம்எஃப் டிவைடட் பை என் ஆர்னு இருக்கும். என்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ இஎம்எஃப் பை ஆர்னு வரும். கரெக்டா? எஸ் சார். ஆமாம் தானே? இதில் எதனா டவுட் இருக்கா? சார். ரைட். இப்போது இதில் இருக்கிற அவுட்புட் பாருங்கள், இதில் இருக்கிற அவுட்புட் பாருங்கள். இதில் எதில் பெனிஃபிட் இருக்குது நீங்களே சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். எஸ் சார். ஏல தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 செல்லு கனெக்ட் பண்ணுறீங்கன்னா என்னுடைய கரண்ட்டும் வந்து எப்படி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ என்னுடைய கரண்ட்டும் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாரு, நீ 1000 மடங்கு 1000 செல்லை கனெக்ட் பண்ணாலுமே அந்த எண்ணெய் இன்னும் இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரு செல்லில் இருக்கக்கூடிய கரண்ட்டு தான் எனக்கு வரும். when you connect thousands of cell there will be no use when my internal resistance are greater than the external resistance. என்னுடைய செல்லில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்போ? அது சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது. இதில் எதனா டவுட் இருக்கா? No, sir. ரைட். அதே செல்லை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா என்னுடைய கரண்ட்டு வந்து எத்தனை செல் இருக்கும் அத்தனை மடங்கு அவுட்புட்டும் அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே n டைம்ஸ் இஎம்எஃப், அங்கே வந்து வெறுமனே இஎம்எஃப். புரியுதா? தென் யூ டூ ஃபார் திஸ் ஒன். ஸோ இங்கே என்ன நடக்கும்? யூ இட் செல்ஃப் சே இந்த ஏ அப்படின்ற கேஸில் when my internal resistance is less than or what happens, and when my internal resistance is greater than or what happens. இங்கே கரண்ட் எப்படி இருக்கும், இங்கே கரண்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஏல என்ன வரும்? Sir, சரி. EMF by R. ஏல சொல்லுங்க. EMF by R. சாரி சார், E by R. E by R. R. Okay. Very good, Akash. Then N EMF by small r. Sir. N EMF by small r. N EMF by Small r. smaller. This is sir, I right. think that's a mistake, sir. In the textbook, it's written for case A only, it's NE divided by R, and for case B, it's. And for case B, it's E divided by R, sir. Because for case A, it's written if case A. Oh, you interchanged it. Okay. Understood, sir. Doubt. Oh, I interchanged it, sir. I got confused with case A and case B, sir. Yeah. So you must understand this term. Okay. Okay, sir. That's what I said. I don't know whether I said or not. Don't see the textbook when I teach. Okay, sir. I'll close it now. Because it confuses. Because I teach the concepts. When you go through the textbook, obviously it will be different in most cases. Okay, sir. Right. So here it is. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னலை விட கம்மியாக இருந்ததுன்னா இட் ஹேஸ் நோ யூஸ். கரெக்டாக? இது பேரலில் இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னலை விட அதிகமாக இருந்ததுன்னா ஐ ஹாவ் குட் பெனிஃபிட். நம்பர் ஆஃப் எஸ். இது வந்து சீரீஸ் காம்பினேஷனுக்கும் பேரலல் காம்பினேஷனுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஆமாவா? சார். ரைட். சீரீஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நல்ல அவுட்புட் இருக்கும். பேரலில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நல்ல அவுட்புட் இருக்கும். அண்டர்ஸ்டுட்? சார். This is cell in parallel and cell in series.
டவுட் எதுனா இருக்கா யாருக்குன்னா? No doubt, sir. நோ டவுட். ஆர் யூ ஷூர்? Yes, Yes, sir. sir. Sure, sir. அடுத்த டாபிக் போகலாமா? Yes, sir. ரைட். Yes, sir. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் கிவ் அ ட்ரை. யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் yes. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். Sir, yes, sir. ஏ ஹவு? Sir, EMF 1.5 வெரி குட். சரி, by என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க sir internal resistance. சொல்லுங்க. சார் ஓம்ஸ் யூஸ் பண்ணா 0.5 வருது சார். ஓகே, Sir, series. ஓகே. பட் இதில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆகாஷ் சொன்னது தான் பர்ஃபெக்ட் அண்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். 0.5 இஸ் த ரைட் ஆன்சர், அதில் டவுட் இல்லை. பட் த ஃபார்முலா விச் வி ஹாவ் டு யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ ஃபார் ஜஸ்ட் நோ வி டிஸ்கஸ்ட் தட். நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓம்ஸ்லாம் யூ கேனாட் யூஸ். ஓகே, ஸோ வாட் வி நோ, இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ப்ளஸ் ஐஆர்னு படித்தோம். கரெக்டாக? இங்கே என்ன சொல்கிறாங்க, இதுதான் இஎம்எஃப். இட் டெலிவர்ஸ் மேக்ஸிமம் கரண்ட்டு ஆஃப் 3 ஆம்பியர். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஹேஸ் நோ ரோல்னு அர்த்தம். மேக்ஸிமம் கரண்ட் எப்போ கிடைக்கும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது. இதுதான் ஐடியல் அப்படின்னு சொன்னேன் நான். ஐடியல் செல், ரைட்? அப்போ என்ன ஆகும், இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு வரும். சாரி இது ரைட். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஐ நீட் ஐ, ஸோ இஎம்எஃப் பை ஆர். ஸோ இஎம்எஃப் வந்து 1.5. if it delivers the maximum current, sorry current right. so internal resistance தான் கேக்குறாங்க இல்லையா? நானே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இருங்க right. so this is it. okay so we will come to this. so எனக்கு வந்து internal resistance of the cell வந்து 1.5. இது வந்து internal drop. ஓகேவா? if it delivers the maximum current of 3 ampere அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னுடைய internal resistance வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. which mean என்னுடைய external resistance வந்து has no role அப்படின்னு அர்த்தம். அப்போது how I can write EMF which is equal to I times of R, right? ஸோ அப்போது ஐ அப்படின்றது வந்து மேக்ஸிமம் கரண்ட்டு அண்ட் அதில் இருக்கிற அந்த இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு அந்த 1.5 டிவைடட் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஸோ திஸ் இஸ் 3. சரி, இது என்ன அப்படின்னா இந்த ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் கொஷின் தான். ஸோ ஐ எம் பிளானிங் டு கீப் 1 மாக் டெஸ்ட் ஆன் சண்டே. சரியா? ஸோ ப்ரிப்பேர் ஃப்ரம் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எவ்வளோ கொஷின்ஸ் வச்சுக்கலாம், ஒரு 30 கொஷின்ஸ் வச்சுக்கலாமா? 1 mark alone. Yes sir. Right? So we will have coming Sunday. Okay va? Sir, timing sir Timing whenever you want you can write. Okay sir. நான் ஆப்ல வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். Okay sir. Morning எனக்கு நீட் கிளாஸ் இருக்கா, அதனால தான் sir. ஓகே நீட் கிளாஸா?
ஆமாம் சார். எங்கே போகிறீங்க? ஆகாஷ் சார். ஓகே ஆகாஷ், வேர் ஆக்சுவலி யூ ஆர் ஃப்ரம் சென்னை ஆர் அவுட் சைட்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். ஓகே ஓகே ஓகே, ரைட் 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 ரைட். ஸோ திஸ் இஸ் இட், ரைட்? தென் ஒரு சின்ன கான்செப்டோட we will wind up this session, right? We will now discuss Kirchhoff's rule. ஓகே, Kirchhoff's rule அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, to find the unknown resistance and the current, ரைட்டா? ஸோ unknown resistance and current வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு we will use Kirchhoff's rule. And of course we can use Ohms law, but Ohms law வந்து for simple circuitக்கு தான் we can use. பட் இந்த Kirchhoff's வந்து ஒரு சர்க்கியூட் வந்து காம்ப்ளெக்ஸ், அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சர்க்கியூட்டில் வந்து to find the current and resistance we use this Kirchhoff's rule, right? To find current and resistance ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு we will use this Kirchhoff's rule. சரிங்களா? ஸோ இதை வந்து we classify into two. ரெண்டு ரூல் வந்து இதில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஒன்று வந்து ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஜங்ஷன் ரூல் அப்படி இல்லைன்னா லூப் ரூல். ஸோ ஆர்எல்ஸ் யூ கேன் ஆல்சோ சே திஸ் அஸ் கரண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு ரூல் தான், இதுதான் ஃபஸ்ட்டு ரூல், ரைட்? செகண்ட் ரூல் லூப் ரூல், அப்படி இல்லைன்னா வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லலாம். வோல்டேஜ் ரூல் இது வந்து ரொம்ப முக்கியமான பேசிக்கான ஒரு கான்செப்ட், ஓகேவா? ஜங்ஷன் ரூல் ஆர் கரண்ட் ரூல், இல்லைன்னா லூப் ரூல் ஆர் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஜங்ஷன் ரூல் இல்லை கரண்ட் ரூல் அப்படின்றது வந்து நம்ம ஒரு சிம்பிள் டெஃபினேஷன்லேயே நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போது என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி இதுதான் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு. இப்போ இங்கேருந்து வந்து ஒரு 10 வெஹிக்கிள் வருது, இங்கேருந்து வந்து ஒரு 10 வெஹிக்கிள் வருது, ரைட்டா? ஸோ இந்த வெஹிக்கிள் எல்லாமே இங்கே வந்து சிக்னலில் நிற்குது, இங்கே வந்து சிக்னலில் நிற்குது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்ன ஆகுது, இந்த வெஹிக்கிள் எல்லாமே இந்த பக்கம் வெளியே வந்துடுதுன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே மொத்தமாக வெளியே வர்ற வெஹிக்கிள் எத்தனை இருக்கும்? 20 வெஹிக்கிள், ரைட்டா? இதுதான் வந்து நம்ம ஜங்ஷன் ரூல் இல்லை கரண்ட் ரூல்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஜங்ஷனில் எத்தனை வெஹிக்கிள் இருக்குது? 20. இந்த ஜங்ஷனில் 0 எதுவுமே இருக்காது இல்லையா? அப்போ அங்கே ஜங்ஷனில் வெஹிக்கிள் இருந்ததுன்னா பெரிய டிராஃபிக் ஆகிடும். ஸோ யாருமே இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக we can run. இப்போ இங்கே ஜங்ஷன் ரூலில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் கரண்ட் entering the junction equal to sum of current leaving the junction. இப்போது இங்கே வந்து ஒரு 5 ஆம்பியர் நான் அனுப்புகிறேன், இங்கேருந்து ஒரு 6 ஆம்பியர் அனுப்புகிறேன் அப்படின்னா வெளியே வர்றது ஆப்வியஸ்லி 11 ஆம்பியராக தான் இருக்கும், கரெக்டாக? இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள், இந்த டயக்ராம்லேயும் கிளியராக இருக்கும். இப்போது இதுதான் ஜங்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 இடத்துலேருந்து கரண்ட்டு உள்ளே போகுது. எது? I1, I2 அண்ட் I3. இந்த மூணுமே வந்து உள்ளே வருது. இந்த எல்லோ கலரில் பாரு, ஜங்ஷனில். அங்கே இருந்து I5 அண்ட் I4 போயிடுது, ரைட்? அப்போது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஜங்ஷனில் உள்ளே வருது. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 ஆம்பியர், இது வந்து ஒரு 6 ஆம்பியர், இது ஒரு 7 ஆம்பியர் கரண்ட் வந்து போகுது. எதுக்குள்ளே? இந்த ஜங்ஷனுக்கு வருது. ஜங்ஷனில் வந்துட்டு மறுபடியும் இது மொத்தமாக பிரிஞ்சு போயிடுது. எப்படி போகலாம்? இட் மே பி எனி காம்பினேஷன். இப்போ இங்கே டோட்டல் என்டரிங் த ஜங்ஷன் எவ்வளோ? 5, 6, 11, 18 ஆம்பியர் வந்து உள்ளே போகுது, ரைட்? வெளியே வர்றது இட் மே பி 10 ஆம்பியர் 8 ஆம்பியராக இருக்கலாம், இல்லை 17 ஆம்பியர் 1 ஆம்பியராக இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா
எவ்வளோ கரண்ட்டு உள்ளே வருதோ அதே அளவுக்கு கரண்ட்டும் வெளியே போயிடும். அப்போது அந்த ஜங்ஷனில் கரண்ட்டு வந்து 0 தான். புரியுதா? அப்போ சம் ஆஃப் current entering the junction equal to sum of current leaving the junction. புரியுதா? 100 பேர் உள்ள வர்றாங்க, அதே 100 பேர் வெளியே போகிறாங்க. அது எல்லாருமே ஒரே பாதையில் போகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ரூட்லேயும் போகலாம். Understood, sir. Understood? Yes, sir. Yes, sir. Yes, sir. This is junction rule, very important rule. சரி, இந்த சர்க்கியூட் டயக்ராமும் கிளியராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ ரைட் லைக் திஸ்: I1 + I2 + I3 ஈக்குவல் டு I4 + I5. அவ்வளோதான். புரியுதா? Yes, sir. என்டரிங் ஈக்குவல் டு லீவிங், அவ்வளோதான். இது வந்து ஜங்ஷன் ரூல். நெக்ஸ்ட் வந்து நமக்கு லூப் ரூல். இந்த லூப் ரூல் அப்படின்றது வந்து இன்னும் சிம்பிளான ஒரு ரூல் தான். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரைட், லூப் ரூல் அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கணும். ரூல் நான் சொல்லிடுறேன், க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கணும். ரெண்டாவது, we need to apply proper sign convention. ப்ராப்பராக சைன் கன்வென்ஷன் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சர்க்கியூட், ஓகேவா? ஒரு நம்ம புக்கில் இருக்கிற அந்த சர்க்கியூட்டே நான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது. Right, so they have given this is 2 1 3 3, this is 6 volt and this is 9 volt, right? So this is it. மூணாவது பாயிண்ட், லூப் டைரக்ஷன். should be same. இதெல்லாம் ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும்னா when you solve the problem யூஸ் ஆகும். தியரிக்கு வந்து it is not required. You can also write, பட் இது மெயின் பேஸ் என்னென்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான், ரைட்டா? ஸோ லூப் ரூல் அண்டு இதில் இருக்கிற அந்த 3 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஷுட் பி க்ளோஸ்டு சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்டுக்கு வி கேனாட் அப்ளை லூப் ரூல். செகண்ட், சைன் கன்வென்ஷன். அது என்ன சைன் கன்வென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இதுதான் வந்து பேட்ரி இல்லையா, விச் மீன் இதுதான் எனக்கு இருக்குது. ஸோ இதில் கரண்ட்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி வந்து வரும், ரைட்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ரைட்? அப்படியே கரண்ட்டு போகும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ், இப்படி தான் வரும் கரண்ட்டு, கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கரண்ட் இப்படி வருது, ரைட்? அதுக்கப்புறம் கரண்ட் வந்து இப்படி வெளியே போகும், கரெக்டாக? ரைட்? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற ஜங்ஷன் ஒன்று இது, இன்னொன்று வந்து இது, ரைட்டா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு 2 ஜங்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் யூ ஃபர்கெட் த டயக்ராம், விச் மீன் யூ ஃபர்கெட் த டேட்டா விச் இஸ் கிவன் இன் த புக். இப்போ இங்கேருந்து ஐ அப்படின்ற கரண்ட் வருதுன்னா I1 அப்படின்னா இங்கே வந்து I2, இங்கே வந்து I3, ஆமாவா? எஸ் சார். அண்ட் இந்த I2 தான் இங்கேயும் வருது, இந்த I3 தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த ஜங்ஷனில் I2 I3 வந்து வெளியே போகுது, அண்ட் அது வந்து I1. புரியுதா? எஸ் சார். இப்போது இதை நம்பரை வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட ஒரு 100 பேர் உள்ளே வர்றாங்க, ரைட்டா? இங்கே வந்து ஒரு 70 பேரும் இங்கே ஒரு 30 பேரும் போயிட்டாச்சு. அப்படியே இங்கே பிரிகிறாங்க, அதே 70 பேர் இங்கே வர்றாங்க, அதே 30 பேர் இங்கே வர்றாங்க, ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் போகிறாங்க, மறுபடியும் 100 பேர் ஆயாச்சு, கரெக்டாக? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஜங்ஷனில் 100 பேர் உள்ளே வர்றாங்க,
70 பேர் வெளியே 30 பேர் வெளியே. ஸோ 100 பேர் உள்ளே வந்து 100 பேர் வெளியே போயிட்டாங்க. இங்கே பாருங்கள் 30 உள்ள 70 உள்ள. ஸோ 100 பேர் உள்ளே வர்றாங்க, அதே 100 பேர் வெளியே போயிட்டாங்க. புரியுதா? Yes, sir. Yes, sir. இது ஜங்ஷன் ரூல். இப்போது இங்கே லூப் ரூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இது க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். அப்போது லெட்டஸ் சே திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, சி, டி, இ அண்ட் எஃப்னு வச்சுக்கலாம். இப்போ நான் க்ளோஸ்டு லூப் சொல்லும்போது ஏபிஇஎஃப்ன்றது ஒரு க்ளோஸ்டு லூப்பு, இல்லைனா பிசிடிஇ பி அப்படின்றது ஒரு க்ளோஸ்டு லூப்பு. ரைட், திஸ் இஸ் லூப் 1, இது லூப் 2, இல்லை மொத்தமாக எடுத்திங்கன்னா அது லூப் 3. கரெக்டாக? Yes, sir. ஸோ இங்கே என்னன்னா நான் லூப் ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும், ஒரு கம்ப்ளீட். அப்போ எனக்கு இங்கே சின்ன லூப் ஃபஸ்ட்டு ஒன்று லூப் இருக்குது, செகண்ட் ஒன்று லூப் இருக்குது, இல்லை மொத்தமாக வந்து ஒரு லூப் இருக்குது. ஓகே, நான் சூஸ் பண்ணிட்டேன், ஒரு லூப்பை சூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து சைன் கன்வென்ஷன் சொல்லுவோம், த டைரக்ஷன் விச் யூ டேக். இப்போ லூப் 1 பார்த்தீங்கன்னா மை டைரக்ஷன் இப்போ நான் ஏ பி இ எஃப் ஏ, இது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்? Clockwise, sir. கிளாக் வைஸ். லூப் 2 இந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்து பி ரைட் இ டி சி பி, இது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்? Anti-clockwise. இப்போ லூப் 1 வந்து கிளாக் வைஸ், லூப் 2 வந்து ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி ராங். அப்போ எப்படி சூஸ் பண்ணணும்? நீங்கள் சூஸ் பண்ணுற லூப் வந்து ஏபிஇ ரெண்டுமே கிளாக் வைஸ் இருக்கணும், ஆர் ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கணும். ஒன்று கிளாக் வைஸில் நான் சூஸ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே கிளாக் வைஸ் இல்லைன்னா ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ், அவ்வளோதான். சரி, இது வந்து தேர்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு சைன் கன்வென்ஷன் நான் சொல்கிறேன். சைன் கன்வென்ஷன் ரொம்ப சிம்பிள்மா. சைன் கன்வென்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. கரெக்டாக? இன் போத் த லூப் ஆன்டி கிளாக் வைஸில் எனக்கு கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து இருக்குது. இப்போ நான் இங்கே லூப் சூஸ் பண்ணது என்னது? கிளாக் வைஸில் சூஸ் பண்ணியிருக்கேன், லூப் 1. அப்போ நான் லூப் சூஸ் பண்ண டைரக்ஷன் இப்படி இருக்குது. கரெக்டாக? இப்படி இருக்குது. இப்போ நான் சூஸ் பண்ண லூப் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா நீங்கள் எழுதக்கூடிய வேல்யூவை நெகட்டிவில் எழுதணும். ரைட்டா? நீங்கள் எழுதக்கூடிய வேல்யூவை நெகட்டிவில் எழுதணும். எப்படி? இப்போது இந்த ஃபஸ்ட்டு லூப்பை பொறுத்த வரைக்கும் 6 வோல்ட்டு ஈக்குவல் டு, நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்? இந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து எல்லோ கலர் பின்னாடி ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வரும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு லூப் டைரக்ஷன் இப்படி இருக்குது, கரண்ட்டுடைய டைரக்ஷன் சேம் தான். அப்போது 1I3. இங்கே பாரு, என்னுடைய லூப் டைரக்ஷன் இப்படி இருக்குது, கரண்ட்டுடைய டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ -3I2. புரியுதா? Yes, sir. புக்கில் இருக்கிறத கவனிக்காத, நான் டேட்டாவை நான் சொல்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த செகண்ட் லூப் எடுக்கிறேன். செகண்ட் லூப்பில் நான் இங்கே என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்? ஆன்டி கிளாக்வைஸ். நான் சும்மா ஆன்டி கிளாக்வைஸ் வர்றேன், ரெண்டுமே சேமில் இருக்கணும், பட் இங்கே நம்ம சும்மா எழுதிட்டுன்றதுனால சொல்கிறேன். ஆன்டி கிளாக்வைஸ்னால் என்னுடைய டைரக்ஷன் இப்படி வரும். கரெக்டாக? திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் சொல்லும்போது இந்த இடத்துல பாரு, கரண்ட்டுடைய டைரக்ஷனும் அதுவும் சேம் தான். அப்போ 2I1. இந்த இடத்துல பாரு, இங்கேயும் சேம் தான். அப்போது +1I3. இந்த இடத்துல பாரு, அதுவும் சேம் தான். கரெக்டு தானே? அப்போ 3I1 ஈக்குவல் டு 9 வோல்ட். புரியுதா? Yes, sir. சப்போஸ் நீங்கள் இதையும் கிளாக் வைஸில் சூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நெகட்டிவில் வந்துடும். -2I1 -1I3 -3I1 ஈக்குவல் டு 9 வோல்ட்.
புரியுதா? Yes, sir. திஸ் இஸ் லூப் ரூல். என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை ரொம்ப சிம்பிளாக, the potential difference across any closed loop equal to 0, or product of current and resistance வந்து will be equal to EMF in a cell. இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? Yes, sir. Yes, sir. இது ஸ்டேட் போர்டில் கொடுத்துருக்கிறது. கரண்ட்டோடைய டைரக்ஷனும் லூப் டைரக்ஷனும் சேம்னா பாசிட்டிவ். இது அப்படியே சிபிஎஸ்சி சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன்னா நெகட்டிவ்னு எடுத்திருப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு வந்து இதுவே நமக்கு போதும். சரியா? எப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும், தப்பாலாம் வராது. எப்படி போட்டாலுமே கரெக்டு தான். ஸோ கரண்ட் டைரக்ஷன் லூப் டைரக்ஷன் சேம்னா பாசிட்டிவ், ஆப்போசிட்னா நெகட்டிவ். அவ்வளோதான். அண்டர்ஸ்டுட்?